கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக எத்தனை பேர் நன்றி சொன்னீங்க? உங்களுக்குதான் அமன் சொல்லுங்க. உங்களுக்குதான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்கள் நான் நிறைய பேர் பேசுறதெல்லாம் அப்படி கொஞ்சம் அலசிப்பாங்க. ஒரு பாதி கூட்டம் கர்த்தர் இந்த வருஷம் ஆசீர்வதிப்பார். நம்ம சொன்னது போல கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு சிலர் பயங்கர கொடிதான காலம், பஞ்சங்கள், வியாதிகள், பூகம்பங்கள், யுத்தங்கள் எல்லாம் வரும். அதுதான் சொல்லிட்டாரு இந்த பைபிள்ல. சொல்லிட்டாரா இல்லையா? இதெல்லாம் வர நடக்கதான் செய்யும். ஒரு சிலர் சொன்னாங்க, நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்தினது அவங்க சொன்னாங்க. நான் நம்மளுக்கு வெளிப்படுத்தினது என்னன்னா எல்லாம் வரம் தான், எல்லாம் நடக்கும். ஆனா என் ஜனங்களை நான் நடத்துவேன். அப்போ கர்த்தர் இதெல்லாம் சொல்றாரு, ஏன் ஜனங்களை நான் கைவிட மாட்டேன். அன்னைக்கு எகிப்துல எப்படி நடந்ததோ அதே போல என் தேசத்துல, இந்த உலகத்துல, என் ஜனக மத்தியில நடக்கும். எகிப்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர வாத, ஆனா இன்னொரு பக்கம் கோசேன் தேசத்துல ஜனங்கள் இருக்கிற தேசத்துல எல்லாம் நீட்டா கரெக்டா எல்லாம் இருக்கு. ஒரு சேதமும் யாருக்கும் வரல. எந்த ஒரு கர்த்தருடைய கோபாக்களையும் அங்க இறங்கல. இங்க இருள், அங்க வெளிச்சமா இருக்கு. இங்க பயங்கர வாத நெருப்பு மழை பொழியுது, அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமா இருக்கிறாங்க. நீங்க அந்த வாதையெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். தேசம் முழுவதும் வாத, அந்த எதிர்ப்பு முழுவதும் வாத வந்துருச்சு. ஆனா வேற ஜனங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் சேஃப்டியா பத்திரமா இருந்தாங்க. அதே போலதான் உலகம் முழுவதும் எல்லாம் நடந்தாலும் தேவ ஜனங்க சேஃப்டியா இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. கர்த்தர் அவருடைய நடத்துவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றேன், உலகத்துல எத்தனை அழிவுகள் வந்தாலும், எவ்வளவுதான் படு மோசத்துக்கு போனாலும் தேவ ஜனங்கள் கலங்க தேவையில்லை. கர்த்தரோடு இருக்கிறவர்கள் பயப்பட தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க பிறந்ததே தேவையில்லை. அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு, சொல்லட்டும், நடக்கட்டும். அது நடந்தா நடந்து போட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடந்தது போலதான் இப்போ நான் சொல்லுகிறேன். உன் பக்கத்துல வலது பக்கத்துல பார்ப்பேன், இடது பக்கத்துல பார்ப்பேன், ஆனா உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நாமத்தை அறிந்திருப்பதற்கால எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உயர்ந்த அடைக்கலத்தில் என் பிள்ளைகளை வைப்பேன். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவர்கள். எல்லாம் நடக்கதான் செய்யும், நடக்கும். இப்பத்துல நடக்குது, எப்போதுல இருந்து நடக்குது. இப்ப எக்ஸ்ட்ரா நிறைய மூடிக்கொண்டது. ஏன்னா முடிவு விட்டது. தேவனுடைய வருகை சமீபமாகி விட்டது. இனி காலம் செல்லாது. அது உண்மை. எல்லாம் நடக்கதான். ஆனா நீங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தரோடு நடக்கிறவங்க பயப்பட தேவையில்லை. கர்த்தரை விட்டு பின்வாங்கினவங்களோ இல்ல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களோ தான் பயப்படும். அந்த உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து ஒரு நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தரோடு நடக்கிற பிள்ளை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளை, இதெல்லாம் கண்டும் நம்ம பயப்பட தேவையில்லை. இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரே தேசம் தான்.
ஆனா அந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய வாதை இறங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கிருந்தார்களோ அங்கே தேவன் சூழ பாளையில் இறங்கி பாதுகாத்தார். எகிப்து முழுவதும் சங்காரத்துடன் இறங்கினான். ஆனா ரத்தம் பூசப்பட்ட நீட்டையோ அவன் கடந்து வாதை அதுக்குள்ள போகல. வாதை உன் கூடாரத்தை அணுகான், பக்கத்துல நடக்கும், இந்த பக்கம் நடக்கும், எதிர்க்க நடக்கும், பின்னாடி நடக்கும். ஆனா உனக்கு ஒன்றாக ஏன்னா அவருடைய ரத்தத்தால நீக்கப்பட்ட ஜனம். அவன் சொல்லுங்க அவருடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது என் ரத்தத்தால இந்த சபையை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். உனக்கு புறையும் வைத்துதான் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. உலகத்துல என்ன வாதை வந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், அறிவுகள் வந்தாலும் உண்மையில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. அதனால நீ கலங்க தேவை. எல்லா பாப்பம் தான் பக்கத்திலேயே இருக்கும், பக்கத்திலேயே நடக்கும். ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப சமீபமா இருக்கும். ஆனா கட்ட முடியும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் வானம் வேற மாதிரி திறக்கும், ஆனா நமக்கு ஆசீர்வாதத்தின் வானம் திறக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வானத்துல பயங்கர அசைவுகள் உண்டாகும், வானம் ரத்தமாய் மாறும். வானத்துல கர்த்தர் நிறைய அதிசயங்களை காண்பிப்பார், எல்லாம் நடக்கும். ஆனா அவருடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை தரப்பார். அண்ணன் சொல்லுங்க. வசனத்தை வாசிங்க புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த ஆண்டு வேறு ஜனங்களுக்கு, கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கிறவர்களுக்கு உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு நிறைய ஜனங்கள், தெய்வ ஜனங்கள் கடல்ல சிக்கி தத்தளித்து கருதுகிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் உதவி கரத்தை நீட்டுவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். அவன் சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி, கடன் வாங்காமல் இருக்க ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யணும். அதுக்கு இரண்டாவது கையீட்டு செய்யும் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படணும். மூன்றாவது இந்த மூணு நடக்கணும்னா ஒரு காரியம் கர்த்தர் செய்யணும். அது என்னன்னா வானத்தை திறக்கணும். வானத்தை திறந்தா இது மூணு நடக்கும். அந்த மூணு நடக்கதான் அதை நடக்கதான் கர்த்தர் வானத்தை உனக்கு திறக்கிறேன்றார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். யாருக்குள்ள திறப்பாரும் ஒரு 2-3 வசனத்தை சொன்ன. கடைசி அப்ப ஞாயிற்றுக்கிழமை கடைசி எந்த வசனத்துல விட்டோம்? 2:23-24 வாசிங்க. கடைசி இந்த வசனத்துல தான் விட்டோம். 2:23-24. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின் மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். சீயோன் குமாரரே அப்படின்னா சபை. சபை கர்த்தர் சொல்லுகிறார்,
உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் உங்களுக்கு தக்கபடி முன்மாதிரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாதிரியும் பின்மாதிரியும் வருஷிக்கப்படுவார். கலங்கள் தானியத்தால் நிரம்பும் ஆளுகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டோடும். ஃபேக்டரியில புரண்டு ஓடும் ஆலைகளில் கலங்கள், அதாவது தானியத்தை சேர்த்து வைக்கிற கலங்கள் தானியத்தால நிரம்பி இருக்காமா. அல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரைஸ் மில்லுக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய தொட்டி மாதிரி பெருசு பெருசா இருக்கும் பாருங்க. அதுல பார்த்தா ஃபுல்லா நெல் இருக்கும். இன்னொரு இதுல பார்த்தா அதெல்லாம் எடுத்துட்டு அரிசி இருக்கும். இன்னொரு பார்த்தா கிளீன் பண்ணி பக்காவா நல்லா மூட்டைக்கு ஏற்றக்கூடிய அரிசி இன்னொரு கலத்துல இருக்கும். இப்படி கலக்கலமா இருக்கும். இதெல்லாம் எல்லா காலமும் நிரம்பி இருக்குமா. இந்த மழை பெஞ்சிடுச்சுன்னா, இந்த மழை பெய்விக்க என்னன்னு நான் சொன்ன ஆலயத்தை குறித்து சொன்னேன். உங்களுடைய சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் சொன்னேன். இப்போ அடுத்து சொல்றாரு கர்த்தர், நீ மகிழ்ந்து தேவனுக்குள்ள களி கூர்ந்தால். நிறைய பேருக்கு எப்போ மகிழ்ச்சி வரும், எப்போ களி கூறுவாங்க, எல்லாம் இருக்கும் பொழுது வந்துட்டே இருந்தா இங்க சந்தோஷம் பெருகினே இருக்கும். நீங்க ஒவ்வொன்னா போவோம், ஜெபம் போவோம், துதி போவோம், ஆராதனை போவோம், அப்படியே சர்ச்சைக்கும் போயிடும். இதுதான் மனுஷன். நான் சொல்றது புரியுதுங்களா? மாம்சம் இதுதான். வர 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 ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ ஆண்டவர் அப்படி கொடுத்தாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, அப்படி ஏதாவது ஒரு போட்டாங்க அவ்வளவுதான். நீ எந்த சந்தர்ப்பம் அதான் இது சொல்லுகிறார், கர்த்தரைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் வரும். மகிழ்ந்து களிப்போடு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையா இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தினா, சந்தோஷமா இருந்தினா, உன் தேசத்துல, உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில மழை பொழியும். தானியங்கள் களத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் புரண்டு ஓடும். இந்த மழை பெஞ்சதுச்சுன்னா ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதுக்கு உன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள உறுதியா நிற்கலாம். இப்போ வாசிங்க ஏசாயா 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொள்ளையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது எப்படி இருக்குன்னா, அது கொள்ளையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்தில் உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலில் ஸ்தலத்திலே உன் நிலத்துல விதைக்கு அவர் மழையை தருவார். ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது ஆரம்பிக்குது. அப்ப என்ன, ஏதோ ஒரு பிரேக் போடுற மாதிரி தெரியல உங்களுக்கு. அப்பொழுது இதெல்லாம் நடக்கின்றார். அப்ப முன்னாடி ஏதோ இருக்கு. அப்படின்னு சொல்லுங்க. இருக்கா? இருக்கு. வாசல் 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அடுத்த வசனம் தேவையில்லை, இதுல யாரும் இல்லை. இது 2 வச்சுதான் அப்பொழுது அடுத்த வசனம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 22 இந்த வருஷம் நம்ம எடுத்துப்போம். 22 பிரகாரம் இங்க யாரும் இல்லை, எல்லாம் தேவனுடைய சொல்லுங்க. எல்லாம் ரட்சிக்கப்பட்டு போட்டாங்க. அது சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவங்க தானே. ஆமென். இவனுக்கு மாத்திரம் தான், இப்ப நம்மளுக்கு மாத்திரம் தான். என்ன முதல் வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்போம். கேட்டு அதன் வழி நடக்கும். லெஃப்ட்ல சாயாதா, ரைட்ல சாயாத, அப்படி நேரா போ. டீப்பா போனா
இப்படி பாக்குறவங்க நேரா பாரு இப்படி சைடு சாய பண்ணி கட்டுறாங்க, இப்படி சாய அடிக்காதா. இதெல்லாம் எங்க எப்ப சொல்லுவாங்க தெரியுமா? போர்கள்ல பார்க்காத அப்படின்னா இந்த சாய் பண்ணி அடிக்கிறது காத்தா அடிக்காது. புரிஞ்சவங்களுக்கு ஓகே, உங்களுக்கு புரியாதவங்களுக்கு ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்துங்க. நான் மேலோட்டமா சொல்லிட்டு டைம் ஆகிட்டே இருக்கு, நம்ம போயிடும். வலதுபுறமாய் சாயும் பொழுது இடதுபுறமாய் சாயும் பொழுது ஒரு சத்தம் கேட்போம். அந்த சத்தத்தை கேட்டும் நீ மீறி இப்படி செஞ்ச, அதுக்கேற்ற மாதிரி அப்படி செஞ்ச, ஆனா அவுட்டு. நம்மளுக்குன்னு ஒரு வழி இருக்குங்க, நம்மளுக்குன்னு ஒரு வழி இருக்கு. முத்துமலர் மட்டும் தான் புரிஞ்சுக்காரு, அதான் சிரிக்கிறாரு. அவர் விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன சொல்றாரு. நிறைய பேருக்கு புரியல இன்னும். நான் இப்ப இத போய் ரெக்கார்டு வரும் போட்டு கேளுங்க, அவங்க புரிஞ்சிடும். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம வழி உள்ள வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தவறான பாதையில போகும்போதெல்லாம் உன்னை தட்டி திருத்தி கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அதான் சொல்லுது, பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கேட்கும் நீ மீறி இப்படி சாஞ்ச அப்படி சாஞ்சா போச்சு, மழை போச்சு, மழை நின்றுச்சு. அப்போது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன? நீ வலதுபுறமும் சாயாம இடதுபுறமும் சாயாம நீ கர்த்தருக்காக நேரா நடப்பா என்றால், உறுதியாய் நடப்பா என்றால், இந்த பக்கம் ஒண்ணு இழுக்கும், இந்த பக்கம் ஒண்ணு இழுக்கும், இப்படி சாஞ்சி அப்படி சாஞ்சி அது இழுத்த இழுப்புகள்லாம் நீ போயிட்டா வலது பக்கம் இழுக்கும், இடது பக்கம் இழுக்கும், உன்னை விட சாய வைக்க பார்த்தோம். நீ அதெல்லாம் உதவி தள்ளி விட்டு நல்ல ஒரு மனுஷன் ஒரு கதை சொன்னார். அதை நான் பார்த்தப்போ கொஞ்சம் யோசிச்சேன். நல்ல ஒரு சாம்பியன் ரன்னிங் ரேஸ் ஓடுது. எல்லாரும் கையில போலையில தண்ணியை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஓடணும். அந்த தண்ணி சிந்தாம ஓட்டத்திலையும் ஓடி முன்னாடி வரவங்களுக்கு ஒரு பெரிய காலர் இருக்கு. அப்போ எல்லாம் ஓடிக்கொண்டு வராங்க. அதுல நல்ல ஓட்டத்துல முன்னாடி வந்து கொண்டு வந்த மனுஷன் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே இப்படியே பார்த்தா ஓட முடியுமா, தண்ணியே பார்த்துட்டு கரெக்டா ஓடிட்டு வர, அது விழாம இந்த சைடு உட்கார்ந்து இருந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க, ரொம்ப உற்சாகப்படுத்தி கையை தட்டி விசு அடிச்சு, நீங்க தான் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு தான் கப்பு, அப்படி இப்படி என்னடா ரொம்ப கத்துறாங்களே, இப்படி பார்த்தா இருப்பாங்க. தண்ணி குடிச்சு இதுல கவனம் இருக்கணும். இத பார்த்துக்கிட்டே கரெக்டா சாயாத பாடி கைய இப்படி சாஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இப்படி திரும்பின உடனே இங்க கை ஷேக் ஆயிடுச்சு, தண்ணி கொட்டிடுச்சு. தண்ணியும் கொட்டக்கூடாது, ஓட்டத்திலும் முன்னாடி வரணும். ஓட்டமும் நின்று போச்சு. கொஞ்சம் அப்படி பார்த்தாரு பாருங்க, பின்னாடி வர தூக்கி போயிட்டான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் நம்மை விழ வைக்கிறது. என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் வலது பக்கத்துடன் இடது பக்கத்திலும் என்பது நம்முடைய திசை திருப்பக்கூடிய காரியங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய காரியங்கள், நம்முடைய ஜெபத்தை பரிசுத்தத்தை சாட்சியை திசை திருப்பக்கூடிய காரியங்கள் வலது புறத்தில் இடது புறத்தில் இருக்கிறது. நீ வெந்தயம் பார்க்காம அதை இழுத்த இழுப்புக்கு நீ போகாம, அதை எவ்வளவு வசீகரம் காட்டினாலும் உன் கண்ணில் அதன் பக்கம் பெருமான நீ நேர் பாதையில் உனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கில் நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நீ போவா என்றால், சாய பொழுது சொல்ல சத்தம் கேட்க சாயாதா, இந்த பக்கம் பார்த்து சொல்ல திரும்பாத நேரம் போ. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே
இது நல்லவங்க. அடுத்த மழை எப்படி யாருக்கு போகுதுன்றது நான் சொல்றேன். நான் ஏற்கனவே 3-4 மழையை முடிச்சு பேசிட்டேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்துல கிடைக்காததால, நடக்காததால, முடியாததால நீ எத்தனையோ ஜனங்கள் சோதனை இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தமான வாழ்க்கை அவன் சொல்லுங்க. ஏற்ற நேரத்துல கத்த காரியம் சொல்வார். ஏற்ற நேரத்துல ஒரு வாழ்க்கையில மழை பெய்யும், ஏற்ற நேரத்துல நடக்கும், ஏற்ற நேரத்துல முடியும், ஏற்ற நேரத்துல கிடைக்கும். இதெல்லாம் நிறைய நடக்காத வாழ்க்கை குடும்பங்கள் உண்டு. அவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை போகிறது. அவர்களுக்கு எப்பொழுது அந்த ஏற்ற நேரத்துல மழை பெய்யும் என்றால் இந்த சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கரெக்டா பர்ஃபெக்டா எல்லா நேரத்துக்கு நடக்கும். வலது குருமம் இடது குருமம் சாயம் பார்க்காதீங்க. உன்னை விளைவிக்கக்கூடியது, உன் இலக்கை திசைத்திருக்கக்கூடியது, உன் ஓட்டத்தை குறைக்கக்கூடியது. உன் கையில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் என்ன? அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. ஜெபம், பரிசுத்தம், துதி, ஆராதனை அது சீண்டி விடும். அல்லேலூயா. அதை நீ பார்த்துக்கொண்டே அது சிந்தக்கூடாது என்ற மனநிலையோடு அந்த சிந்திடக்கூடாது. பத்திரமா கையில குடிச்சு ஓட்டத்தை பிசாசு திசைட்டு போவான். அதை எப்படியாவது சிந்த வைத்த விட வேண்டும். உன் இலக்கை தடுக்க வேண்டும், உன் ஓட்டத்தை குறைக்க வேண்டும். அப்பா நீங்க செய்ய எல்லாம் கட்டணும்னு எல்லாம் கட்டணும் தெரியுமா? ஒரு சீக்கிரம் ஓடுறது குதிரை கமான் 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 வாங்க. 10 நம்பர் வண்டி குதிரை ஓடுது கமான் கமான் ஓடுங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாம் கட்ட என்ன பண்ணாரு? ஓட்டத்தை விட்டுட்டு, அந்த பாதையை விட்டுட்டு, கையில வைக்கிறத விட்டுட்டு, அப்படி கொஞ்சம் பெருமை பாராட்டிக்கின்னு நம்மளதான சொல்றாங்கன்னு சொல்லி திரும்பிடாரு பாருங்க. முன்னாடி வந்து இருந்தவருக்கு வந்தது என்ன? அந்த பார்த்துக்கிட்டே ஓடினாரு பாருங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு. இங்க பின்னாடி வந்தவன் முன்னாடி போட்டான். ஊட்டினோட அமைந்து ஊட்டினோட அந்த மாதிரி வலது புறம் இடது புறம் சாயாம வழி இது வழி, இந்த வழியில போப்பா, இப்படி போப்பா. அல்லேலூயா. இந்த ரூட்டு போவாத, அந்த ரூட்ட போவாத, நான் காண்பிக்கிற வழியில போனீங்கன்னா உன் தேசத்துல மழை பொழியும். அது மட்டுமல்ல, அந்த மழை பெய்ஞ்சா என்ன நடக்கும் தெரியுங்களா? தேசத்துல உனக்கு கொள்கையும் புஷ்டியுமா இருக்கும். அல்லேலூயா. உன் உடைக்கு மழைக்கு மழையை கட்டளையிடுவார். உனக்கு ஆகாரத்தை தருவார். அல்லேலூயா. அந்த ஆகாரம் எப்படி இருக்கும் என்றால் அது கொள்கையும் புஷ்டியுமா இருக்கும். சரியா 10 கொடுக்குங்க. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். என்ன சொல்றாரு? வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உனக்கு உண்டானத கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன் ஆசீர்வாதம் மொத்தம் அவர் கையில் இருக்கு. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. வானம் அவர் கையில் இருக்கு. மழை பெய்ஞ்சாதான் இந்த பயிர் செழுமையா வளரும். அவன் சொல்லுங்க. தண்ணி இல்லைன்னா வறண்டு போயிடும், பயிர் வளராது, பாதியிலே கருகிடும், பூமியெல்லாம் வறண்டு போயிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. மழை, அந்த ஆசீர்வாதமான மழை கர்த்தரிடத்திலிருந்து பெய்கிற மழை இல்லாதபடியால தான் எல்லாமே டோட்டலா வாஷ் அவுட் ஆகி வருகிறது. வர மாட்டேங்குது. எதை தொடரமா அது நஷ்டத்துக்கு போயிடுது. பாருங்க. அதனாலதான் இங்க சொல்லப்படுகிறது, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது உன் ஜெபம் ரொம்ப முக்கியம். நீ ஜெபிக்கணும்.
அப்படின்னு சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்கு நீ தேவனிடத்துல நிக்கணும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, எனக்கு என்னதான் வச்சிருக்கிறீங்க, நான் இத்தனை வருஷம் உமாதான் ஜீவிக்கிறேனே, பரிசுத்தமா இருக்கேனே, சாட்சி வைக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் வானம் திறக்கப்படல, வானம் திறல, எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, எனக்கு வச்சதை எனக்கு உண்டானதை எனக்கு கொடுங்க, கட்டளையிடுங்க, எனக்கு உண்டான வானத்தை தருங்க. அவர்கள் கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர்களுக்கு உண்டான பயிர், அவர்களுக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். கட்டளையிடுவாங்க, அவரவருக்கு பயிர் உண்டாக வயல்வெளியில பயிர் உண்டாக அவரவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இந்த மழை வர காரணம் என்ன? என்ன காரணம்? கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க, என் ஆசீர்வாதம் எங்க ஆண்டவரே, எனக்கு உண்டானது எங்க? என் இடத்துல மழை பெய்யணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில மழை பெய்யணும், என் குடும்பத்துல மழை பெய்யணும் ஆண்டவரே. எனக்கு உண்டான மழை எங்க ஆண்டவரே, எனக்கு உண்டான வானம் எங்க? அந்த வானம் திறக்கப்படலாம். என் வாழ்க்கையில் திறக்கப்படாதபடி இருக்கிற வானங்கள் திறக்கப்படணும் என்று ஜெபம் பண்ணினா உன் ஜெபம் வானத்தை திறக்கும், கர்த்தரிடத்திலிருந்து மழை பெய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா ஒரு வசனம் எசேக்கியேல் 34:26 நல்ல தெரிஞ்ச வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். நான் அவர்களையும் என் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை. நான் அவர்களையும் என் வீட்டின் சுற்றுப்புறங்களையும். அப்போ என்ன அர்த்தம்? நான் அவர்களையும் என் மேடு சபை அப்படின்னு சொல்லுவோம். சபை, பரிசுத்தம், சாட்சி, இதெல்லாம் மேடு, மேல இருக்கிறது, உயர்வானது, ஜபம், இதெல்லாம் மேடு. என் மேட்டின் அந்த மேட்டில யார் இருக்கிறாங்க? மேட்டில் இருக்கிற ஜனங்கள். அந்த மேட்டில் நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. எதை ஆசீர்வாதமாக்கி? கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆசீர்வாதமான மழை எங்க பெய்கிறதுனா அந்த மேட்டில மாத்திரம் பெய்யுது. மேட்டில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கர்த்தர் வானத்தை திறந்து ஆசீர்வாதமான மழையை பெய்ய வைக்கிறார். மேடு என்றால் உன் ஜெபம், உன்னுடைய பரிசுத்தம், உன் சாட்சி, உன் சபை ஐக்கியம், அல்லேலூயா, உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அத்தனையும் மேடு. அல்லேலூயா, அது மேட்டை குறிக்கிறது. சபை என்பது மேட்டை குறிக்கிறது. இந்த சபை ஐக்கியத்தில் இருப்பான் என்றால், நீ மேட்டில் இருப்பாய் என்றால், அதான் கருத்து சொல்ல, நான் அவர்களையும், அவர்கள் யார்? என் மேட்டை சுற்றுப்புறங்களிலும், என் மேட்டை சுற்றி இருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி. எதை ஆசீர்வாதமா மாற்றுகிறார் என்றால், இந்த வருஷத்துல அவரோடு நிற்கிறவர்கள், அந்த மேட்டில் நிற்கிறவர்களை ஆசீர்வாதமாக்கி. ஏற்ற காலத்துல மழை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். என் மேட்டில் சுற்றிலும், என் மேட்டில் சுற்றிலும், அந்த மேட்டில் நான் அவர்களையும் அந்த மேட்டின் மேல நிற்கிறவங்க. அல்லேலூயா, எத்தனையோ வருஷமா ஜெபத்தின் மேல நிற்கிறவங்க, பரிசுத்தத்தின் மேல, சாட்சியின் மேல நிற்கிறவங்க, இந்த சபை ஐக்கியத்தின் மேல நிற்கிறவங்க, இதெல்லாம் மேட்டின் மேல நிற்கிறவங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேடு என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை.
ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை குறிக்கிறது. அப்போ அதன் மேல நின்று கொண்டு இருந்தவர்களுக்கு எல்லாம் இந்த வருஷத்துல ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும். உன் பரிசுத்தத்துக்கு, உன் சாட்சிக்கு, நீ தேவனோடு இருந்து வாழ்ந்த வாழ்க்கைக்கு உன் நேற்று சுற்றிலும் ஆசீர்வாதமாக்கி கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இத்தனை வருஷம் நீ பட்ட பிரயாசத்தின் பலன் சுற்றி ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த மேட்டை சுற்றி பெய்வது போல அந்த வசனம் மறுபடியாசிய நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். அந்த மழை பெய்ஞ்ச உடனே என்ன நடக்கும்னா 27வது வசனத்துல வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். மழை பெய்ஞ்சதுன்னா 27வது வசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. மேட்டின் மேல நிற்கிற தேவ ஜனமே, அல்லேலூயா. ஜபத்தின் மேல, வார்த்தையின் மேல, புதிய ஆராதனையின் மேல, பரிசுத்தத்தின் மேல, சாட்சியின் மேல, சபை ஐக்கியத்தின் மேல நிற்கிற மேட்டின் மேல நிற்கிற தேவ ஜனமே, ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதை ஆசீர்வாதமாக்கி நம் மழையை கடலிடுவேன். அந்த மழையை ஆசீர்வாதமா எல்லா கண்களை மூடி சொல்லிப்போம். எல்லா கண்களை மூடி நான் அவர்களையும் என் சுற்றுப்புறங்கள் அவர் வீட்டின் சுற்றுப்புறம் எது? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய காரியங்கள் ஆசீர்வாதமாக்கி, அல்லேலூயா, உன் ஜெபத்தை ஆசீர்வாதமாக்கி, உன் பரிசுத்தத்தை, உன் சாட்சியை ஆசீர்வாதமாக்கி, நீ தேவனோடு நடந்த நடைகளை ஆசீர்வாதமாக்கி, அதுதான் அர்த்தம். அதை ஆசீர்வாதமாக்கி சுற்றுப்புறங்களையும் அவர்களையும் ஆசீர்வாதமாக்கி, அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் அவர்களையும் அந்த மேட்டு சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்குகிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெபம், பரிசுத்தம், சாட்சி, ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நீ கைக்கொண்ட அத்தனையும் ஆசீர்வாதமாக்குகிறார். இன்றைக்கு வார்த்தை வருகிறது, அதை ஆசீர்வாதமாக்கி, அல்லேலூயா, அதை ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்யப்படுவேன். ஆசீர்வாதமான மழை அந்த மேட்டின் மேல, அந்த மேட்டை சுற்றிலும், அந்த மேட்டின் மேல இருக்கிற அத்தனை பேர் மேலும் ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதை ஆசீர்வாதமாக்குகிறார். அந்த மேட்டின் மேல இருக்கிற அத்தனையும் ஆசீர்வாதமாக்கி, ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் முதலாவது ஆசீர்வாதமாக்கி மழையை பெய்யப்படுகிறார். பிள்ளையே, உண்மையில ஆசீர்வாதமான மழை பெய்யும். உண்மையில ஆசீர்வாதமான மழை பெய்யும். உண்மையை சுற்றியும் அது பெய்யும். தேவ பிள்ளையே, ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தி எல்லா துணிகளை மகிழ்ச்சியும் பெறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.